சேலம் அருகே வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மீது பொக்லைன் இயந்திரத்தை ஏற்றி கொல்ல முயற்சி நடந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டு பெறலாம். மோகன்ராஜ், அரசு அதிகாரிகளை கொல்ல முயற்சி நடக்க என்ன காரணம்? அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? காயத்ரி, ஏற்காடு அடிவாரம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில காவல்துறைக்கு நிலம் ஒதுக்குவது தொடர்பாக இன்றைய தினம் கனிம வளத்துறை அதிகாரிகள் தலைமையில அங்க ஒரு குழுவினர் ஆய்வு நடத்த சென்றிருக்கிறாங்க. இந்த ஆய்வு நடத்தி கொண்டிருக்கும் போது கொண்டப்பநாயக்கன்பட்டி அடுத்த எருமைக்கல் பள்ளம் அப்படிங்கிற பகுதியில பொக்லின் இயந்திரம் இயக்கப்படுவதா சப்தம் கேட்டுள்ளது. சப்தம் கேட்டதை அறிந்த அதிகாரிகள் உடனடியாக அலுவலர்களை அங்கு சென்று பார்க்குமாறு கூறியதை அடுத்து அந்த பகுதியில் ஒரு நபர் பொக்லின் இயந்திரத்தை கொண்டு வெள்ளைக்கல் என்று சொல்லப்படும் மேக்னசைட் கற்களை வெட்டி எடுப்பதாக தெரிய வந்தது. அந்த நபரை உடனடியாக அலுவலர்கள் தடுக்க முயன்ற போது சேலம் நகர வருவாய் அலுவலர் நல்லுசாமி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் ராஜசேகர் ஆகிய 2 பேரையும் அந்த நபர் தாக்கிவிட்டு அங்கிருந்து பொக்லின் இயந்திரத்தை அவர்கள் மீது ஏற்றி கொல்ல முயன்றதாகவும் கூறப்படுகிறது. கொல்ல முயற்சி செய்துவிட்டு தப்பி ஓடியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில தப்பி ஓடிய நபர் பெயர் சரவணன் என்பதும் அவர் மீது ஏற்கனவே வெள்ளைக்கற்களை வெட்டி கடத்தியதாக பல வழக்குகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போது கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்துல வருவாய்த்துறை அலுவலர்கள் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கு. காயத்ரி, மோகன்ராஜ், இது தொடர்பாக வழக்கு ஏதேனும் பதியப்பட்டிருக்கிறதா? அந்த நபரை பிடிப்பதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தற்போதைய சூழ்நிலையில் கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் ராஜசேகர் மற்றும் சேலம் நகர வருவாய் ஆய்வாளர் நல்லுசாமி ஆகிய இருவர் தான் பாதிப்புக்குள்ளானவர்கள். இவர்கள் இருவருமே கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்துல புகார் மனு அளிச்சிருக்காங்க. இந்த மனுவின் பேரில் வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. இதனிடையே தப்பி ஓடிய நபரை பிடிப்பதற்கு காவல்துறையினர் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தற்பொழுது தப்பி ஓடிய சரவணன் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இதே போல வெள்ளைக்கல் கடத்தியதாக பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, இதுல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறதா மோகன்ராஜ்? பொதுவா ஏற்காடு அடிவாரம் பகுதியில பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசுக்கு சொந்தமான குவாரிகள் இயங்கி இருக்கு. அதை சுற்றிலும் இருக்கிற அரசு நிலங்கள்ல, அதாவது வெள்ளைக்கல் வெட்டி எடுக்கப்படாத பகுதிகளில் கூட அங்கீகரிக்கப்படாத அனுமதிக்கப்படாத இடத்திலும் பலர் வெள்ளைக்கற்களை வெட்டி எடுப்பதாக தொடர் புகார்கள் இருக்கு. அதன் பேர்ல கனிம வளத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது நடவடிக்கை எடுப்பது வழக்கமாக இருக்கு. இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இது போன்ற பகுதிகளில் வெள்ளைக்கல் வெட்டி எடுத்து அதை கள்ளத்தனமாக விற்பனை செய்வது ஒரு வாடிக்கையான விஷயமாக தான் இந்த இடத்துல இருக்கு. காயத்ரி, எனவே இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பலர் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஒருவர் தான் இந்த சரவணன். காயத்ரி.